தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் வரும் 26ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 13,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,324 கன அடியிலிருந்து 12,883 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி நீர் வெளியேற்றம். தேர்தலுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்துள்ள திமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தொகுதி மறுவரையறையை எதிர்த்து வாக்களிக்கிறோம் என்று இதுவரை திமுக ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தாக்கு. அவங்க ஏற்கனவே பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்கிறது. திமுக இதுவரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிக்க போறீங்களா இல்லையா? டீலிமிட்டேஷன்ல பேசுறீங்களா? நாங்க இதுல டீலிமிட்டேஷன்ல நீங்கள் எதிராக வாக்களிக்க போறீங்களா? அதாவது ஒத்த வார்த்தைக்கு ஆமா எதிராக வாக்களிக்க போறோன்ற வார்த்தை இதுவரை யாரிடமும் வரவில்லை. யாராவது ஒருத்தர் வாக்களிக்க போறோம்னு சொல்லிருக்காங்களா? யார்கிட்டையும் வரல. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பிஜேபி கட்டுப்பாட்டுல பிஜேபி தான் இருக்கிறாங்க. அதை வெளிப்படையா தான் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க தவிர ஆல்ரெடி அவங்க உள்ளதான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றம் இருக்கு? எதிர்க்கட்சியினருக்கு ஊழல், கட்சி நிதி என்று கூறினாலே கோபம் வருகிறது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் தேவையில்லாத வார்த்தையை பேசும்போது தான் பதில் சொல்ல வேண்டியுள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தேவையில்லா வார்த்தைகளை அவர்கள் பேசும்பொழுதுதான் அதுக்கான பதிலை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அவங்க தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை உள்ளே பேசும்பொழுது அதற்கான பதிலை கொடுக்கும். அவர்களுக்கு நாங்கள் ஊழல்னு சொன்னா கோவம் வருது. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள். அதையெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா கோவம் வருது. அப்போ அது கோவம் வந்தால் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அதை கொடுத்தால் திரும்ப அது பதிலடி எங்க. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தாவேகா ஆட்சியில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமண விழாவில் பேச்சு. இந்த புதிய அரசு அமைந்ததிலிருந்து கடந்த 104 நாட்களாக 105 நாட்களாக இந்த அரசால் அதிகம் பாதிக்கப்பட்டது யாரும் பாத்தீங்கன்னா விவசாய பெண்கள் மட்டும்தான். ஜூன் மாசம் முடிஞ்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு, இப்ப ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது. இதுவரைக்கும் மேட்டூர்ல இருந்து தண்ணி கலந்துள்ள காவேரியில தண்ணி இல்ல. தஞ்சாவூர்ல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசினா கூட பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மள மாட்டி விட்டுருவாங்க. தஞ்சாவூரில் நடந்த சம்பவத்தால் தான் கைது செய்யப்பட்டது குறித்து திருமண விழாவில் நினைவு கூர்ந்த உதயநிதி ஸ்டாலின். தஞ்சாவூர் மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல எங்க பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்துல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நான் ஜோய் சந்திரசேகரன் என்னை மாட்டி விட்டுருக்கிறேன் சில வார்த்தைகள் எல்லாம் கூறி. அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைகளால் பயணம் கிடையாது. இந்த உதயநிதி என்பது இந்த அரசுக்கு மூலம் தெரிஞ்சிருக்கு. முதலமைச்சர் விஜய் பற்றி ஆபாசமாக பேசி அவரை போலவே நடித்து காட்டிய திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரனால் பரபரப்பு. அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனா குறித்த சர்ச்சை கருத்தை சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. அதுக்கு முன்னாடி எல்லாம் வச்சீங்கன்னா விஜய் திருப்பி கும்பிடாது. அன்னைக்கு நான் கும்பிடக்கூடாது, என்னோட எண்ணம் அப்படின்னா இவர் அதான் கலைஞர் கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துற மாதிரி பெரிய படம் இருக்கு.
இது செஞ்ச சத்தியம்லாம் நாங்கள் கட்டுப்புனா கடுப்பு வழி இல்லையா, நம்ம செஞ்சதான் அவன் சொல்றான். நாங்க தான் ஏதோ 100 நாள்ல எல்எடிக்கு திறப்பேன் நான் ராஜ்மோகன் வைப்பேன். ஐயோ சாமி நான் நல்லா தாங்க முடியல, அவ்வளோ டைலாக் கொடுக்கலாம் பார்த்து எல்லாத்தையும் அனைத்து தமிழ்ல பேசிட்டு ஒரு வித்தியாசமான சட்டமன்றம். தாவேக ஆட்சியில் குற்றங்கள் பெருகி சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் தாவேகாவினர் என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் காட்டும். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தொடர்ந்து குற்றங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், காவல்துறை கைதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மரணங்கள் என்று சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்தப்படும் பொழுது, அவர்களை நோக்கி விரல்கள் சுட்டப்படும் பொழுது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவது இல்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த ஆட்சியிலே மாறியது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதுதான் கர்நாடக அரசு 4 அணை கட்டியது. தொடக்கத்தில் கர்நாடக அணை கட்டிய போது திமுக எதிர்க்காதது ஏன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி. டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பது தாவேகா கூட்டணி அரசின் கடமை என்றும் அறிவுறுத்தல். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி 1000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்க வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது எனவும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் 3 துறைகள் மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் ஊழல் படுமோசமாக இருந்ததாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய்க்கு என்ன தயக்கம் எனவும் கேள்வி. முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தாங்கள் கேட்கும் ஊதிய உயர்வு 25,000 அரசால் கொடுக்க முடியாதா எனவும் தூய்மை பணியாளர்கள் கேள்வி. இது கொடுக்கணுன்றதுக்கு தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் எங்களை முதலமைச்சர் சந்தித்து பேசுவதற்குண்டான நடைமுறை அவர்கள் எடுக்கவில்லை. இப்போ இங்கேருந்து நான் தகவலை பரிமாறேன்னு இவர் சொல்லியிருக்கார். இவர் தரப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் வருதே தவிர அரசு தரப்புலேருந்து இதுவரை எங்களோடு யாரும் அஃபீஷியலாக பேச்சுவார்த்தை நடத்தலை. 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு 19,000 சம்பளம் பத்தலைன்னு சொன்னால், மாடை தூக்குறவங்க, வெறுங்கையில் செத்து போன மாடை தூக்குறவங்க, ஆடை தூக்குறவங்க, நாயை தூக்குறவங்க, எலியை தூக்குறவங்க, சிறுநீரில் இடத்துல போய் கை வைக்கிறவங்க, மழை இருக்கிற இடத்துல போய் கை வைக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க, நோய் நொடியை வாங்குறவங்க, இவர்களுக்கு ஏன் 25,000 குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க முடியாது? தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள அரசு அதிகாரிகள். காவல்துறை உட்பட 118 அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வார விடுமுறை நாளையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலை சிகரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பு. நாளைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் கேள்விக்கு முதலமைச்சர் பதில் அளிப்பார். மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் பேட்டி. திண்டிவனம் அருகே முன் அறிவிப்பின்றி திறக்கப்பட்டுள்ள அரசு மதுபான கடையை மூட வேண்டும். முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். முழுக்க விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் இருக்கிற பகுதியிலே இந்த மதுபான கடை எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் பரிந்துரையின் பேரில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு, நகரத்தில் இருக்கிற கடையை இங்கே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டபோது, நாங்கள் அதை விசாரித்து ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். அதனால் அரசாங்கம் முடிவெடுப்பது இன்னும் அவகாசம் இருக்குது, பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் இந்த கடை இங்கே இருப்பது நல்லதல்ல, சரியல்ல.
துறைமுகத்தில் பல குப்பைகள் இருந்தது. அந்த குப்பைகளை எல்லாம் தூய்மைப்படுத்திவிட்டோம். இன்னொரு குப்பையும் இருக்கிறது. அதையும் நாம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அகற்றுவோம். சென்னை துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபுவை சாடி தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி பேச்சு. ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கி இருக்கிறோம். துறைமுகத்திலையும் குப்பை இருந்தது. அந்த குப்பையை நாம் தூய்மைப்படுத்தி விட்டோம். இன்னொரு குப்பையும் இருக்கு. அது கமாண்டர் விஜயகுமார் அவர்களுக்கு தெரியும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதையும் நாம் சுத்தப்படுத்தி விடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நல்லது செய்ய வேண்டுமென்றால் எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். அரசியலுக்கு வந்து செய்யலாம், வராமலும் செய்யலாம் என நடிகர் ரவிமோகன் பரபரப்பு பேட்டி. நல்லது செய்யணும். அது எங்கேருந்து வேணா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம், வந்து செய்யலாம், வராமல் செய்யலாம். அண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வர்றதுல தப்பே கிடையாது. அது யார் வேணா வரலாம். அண்ட் நல்லது செய்யறது எங்கேருந்து வேணா செய்யலாம். இருபது விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், அக்னிகுல், காஸ்மோஸ், பிக்சல், துருவா ஸ்பேஸ் உள்ளிட்ட 20 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்பு. விண்வெளி தொழில்நுட்பத்தை ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள்களுடன் சுருக்கக்கூடாது. விண்வெளித்துறையின் 20 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி பேச்சு. நாம் எடுக்கும் முடிவுகளில் உறுதியாக இருக்க வேண்டும். அவற்றை அடிக்கடி மாற்றிக் கொண்டிருக்க கூடாது என்பதே அரசின் நிலைப்பாடு. தங்களை யாரும் கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதே அரசின் முயற்சியாகும் என ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆலோசனையில் பிரதமர் மோடி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமும் உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்களின் மதிப்பை உணர்ந்து கொண்டது. கொல்கத்தாவில் நடந்த விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. மத்தியில் பாஜக அரசு பதவியேற்ற 12 ஆண்டுகளில் எதன் விலைதான் குறைந்துள்ளது? சர்க்கரை விலை ஏற்றம் குறித்த கேள்விக்கு சிவசேனா யூபிடி எம்பி சஞ்சய் ராவத் கருத்து. அடுத்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைவதற்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கணிப்பு. உலகளாவிய பொருளாதார சூழல் மற்றும் பணவீக்க தரவுகளை பொறுத்தே சந்தையின் முழுமையான இயக்கம் அமையும் எனவும் தகவல். ஆஸ்திரேலியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி 1.5 நாளில் முடிந்தது. 51 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி.